ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. கமெண்ட்டில் ஒரு 4-5 டைம்ஸ் ஓரியோ கேக் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. அதனால் நான் இன்றைக்கி ஓரியோ கேக் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜஸ்ட் ஒரு பட்டன் தான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க போகலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓரியோ பிஸ்கெட்ஸ் 2 பேக்கெட், creamy cheese 1 cup, gelatin 1 tablespoon, powdered sugar 25 grams, fresh cream 100 ml, butter 50 grams. இப்போ நம்ம ஓரியோ ஐஸ்கிரீம் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 2 பேக்கெட் பெரிய பேக்கெட் பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த பிஸ்கெட்ஸில் இருக்கிற க்ரீமை தனியாக செப்பரேட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக ஒரு பேக்கெட்டில் 13 பிஸ்கெட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்த க்ரீமை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த 14 பிஸ்கெட்ஸை இதில் நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். அது நம்ம பேஸுக்கு போடுறது. அப்புறம் ஒரு 7 பிஸ்கெட்டை அதே மாதிரி க்ரீமை செப்பரேட் பண்ணதை பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். அதை நம்ம மேலே டஸ்ட் பண்ண போகிறோம். பிஸ்கெட்ஸை சின்ன சின்ன பீசஸாக உடச்சி போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பிஸ்கெட்ஸை போட்டுக்கலாம். இதில் நம்ம 50 கிராம்ஸ் ஆஃப் பட்டரை இதில் போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் ஒரு பேக்கெட் இருக்கும்ல, அதில் பாதி போட்டிங்கன்னா போதும். அதை நல்லா உருக்கி வச்சுக்கணும். இதில் நல்லா இது பிஸ்கெட்டோடு சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். பிஸ்கெட்ஸும் பட்டரும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கேக் மோல்டு எடுத்து அதை பட்டரால் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி கேக் மோல்டு இல்லைன்னா நீங்கள் இதே மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை சைட்ஸ்லலாம் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா நம்ம சென்டரில் ஒரு பட்டர் பேப்பரை போட்டுருவோம். சைட்ஸில் தான் ஒட்டாமல் வரணும். பட்டர் பேப்பரை 2 ரிப்பன் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கிராஸ் வைஸில் போடணும். இது எதுக்குன்னா நம்ம லாஸ்ட்டாக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அதை எடுக்கும்போது இதை 2 பக்கமும் பிடிச்சி தூக்குனா இது அழகாக வந்துடும். அதுக்காக தான். அப்புறம் சென்டரில் ஒரு ரவுண்டாக ஒரு பட்டர் பேப்பரை கட் பண்ணி போட்டுக்குங்க. இப்போ நம்ம இந்த பிஸ்கட் மிக்ஸ்சரை இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுற மாதிரி போட்டு ஈவனாக போட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் இது நல்லா கீழே செட் ஆகும். இதுதான் இந்த கேக்கோட பேஸு. நல்லா இது ஒரு ப்ரௌனி மாதிரி ஒரு லேயராக வரும். நல்லா திக் லேயராக வரணும். அதனால நீங்கள் அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அந்த இது எல்லாத்தையுமே இங்கே போட்டுக்குங்க. நம்ம டஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். இந்த ஓரியோ பிஸ்கெட்டில் இன்னொரு ப்ரௌன் கலர் கூட வருது, லைட் ப்ரௌன். அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா செட் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் லெவலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜெலட்டினை ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் வாட்டரை ஊற்றி நம்ம அதை ஊற வச்சிடணும். ஜெலட்டின் கிறிஸ்டல்ஸாக கிடைக்கும். அது 15 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து 1 கப் அளவுக்கு க்ரீமி சீஸை இதில் போட்டு நல்லா விப் பண்ணிக்கணும். இந்த க்ரீமி சீஸை நான் வீட்டிலேயே தான் பண்ணேன். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த க்ரீமி சீஸை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். அது ஒரு நல்ல சாஃப்டான ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக ஆகுற வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 25 கிராம் சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன்.
அதை வந்து இதில் போட்டுக்கலாம். சுகர் எப்போதும் நம்ம பவுடர் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதை வந்து நீங்கள் தூள் பண்ணி விட்டுக்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிங்க நல்லா. இப்போ வந்து நான் அந்த க்ரீமை வந்து நம்ம செப்ரேட் பண்ணி வச்சோம்ல பிஸ்கெட்லேருந்து, அதை வந்து ஒரு நல்லா 100 ml க்ரீமி மில்கில் மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றி அதையும் நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ இந்த க்ரீமி சீஸை நல்லா நம்ம பீட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு இடையில நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடாக தண்ணி வச்சு நல்ல பாய்லிங் வாட்டர், அதில் நம்ம கிண்ணத்தில் வச்சுருக்கிற இந்த ஜெலட்டின் ஊற வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒரு 5 minutes அதுக்கு மேலே வச்சு வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஜெலட்டினை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இந்த ஜெலட்டின் எதுக்குன்னா இந்த க்ரீம் வந்து செட் ஆகுறதுக்காக. இப்போ இதை வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சு ஒரு 5 minutes ஆற விட்டுறலாம். ஜெலட்டின் நல்லா கூல் ஆயிடுச்சு. நம்ம இந்த க்ரீமி சீஸில் இதை ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 25 minutes ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓரியோ பிஸ்கெட்டை செட் பண்ணி வச்சுருந்த மோல்டை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா செட் ஆகிருக்கும். இதில் வந்து இந்த க்ரீமை ஒரு லேயர் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து அதை லெவல்லாம் பண்ணி விட வேண்டாம், தானாகவே அது லெவல் ஆகிடும். இப்போ ஒரு லேயரை நம்ம ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே ஒரு 5-6 ஓரியோ பிஸ்கெட்ஸை நம்ம அழகாக செட் பண்ணிக்கலாம். இது வெட்டும்போது நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இந்த பாக்கி இருக்கிற க்ரீமையும் அதுக்கு மேலே ஊற்றி செட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு 7 ஓரியோ பிஸ்கெட்டை நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம். அதை இந்த க்ரீமில் நல்லா ஈவனாக டஸ்ட் பண்ணிக்கலாம். இது செட் ஆகிறதுக்கு ஒரு 5 hours ஆகும். இதை இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் கேக்கை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு ஓரியோ ஐஸ்கிரீம் கேக் செஞ்சு காட்டியிருக்கேன். இதில் கீழே ஒரு ப்ரௌனி மாதிரி ஒரு லேயர், அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வித் சாக்லேட் ஃப்ளேவர். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். யூ வில் ஆல் லவ் இட். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய், see you.